இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 2வது நாளினுக்குள்ள உங்களோடு கூட பேசும்படியாய் கர்த்தர் செய்த உதவிக்காக என் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த வாரத்திலும் கூட இந்த 2வது நாளிலே நாம் முதல் நாளிலே சிந்தித்தோம், நாம் எப்படி எதிலே எச்சரிக்கையா இருக்க வேண்டுமாம், நம்முடைய வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த 2வது நாளிலே நாம் எதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமாம், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். லூக்கா 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி வேதம் நம்மை எச்சரிக்கின்றது. நாம் வாழ்கின்ற இந்த காலமானது கடைசி காலமாக இருக்கிறது. இந்த கடைசி காலங்களிலே ஆண்டவரின் வருகையை குறித்துதான அநேக வஞ்சனையான போதகங்களை நாம் கேட்கும்படியான சூழ்நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இந்த கடைசி காலங்களிலே இயேசு வருகிறார் 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 என்று சொல்லி அநேக போதனைகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. ஆனால் எத்தனையோ வஞ்சனையான உபதேசங்களும் என்ன செய்கின்ற மக்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. நாம் அதை நாம் வேறு பிரித்து காண்பிக்க ஆவியானவர் மாத்திரமே நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கின்றார். பாருங்க, கடந்த நாட்களிலே நானே கிறிஸ்து, நான் தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி தன்னை இயேசுவுக்கு மேலாக உயர்த்தி, இயேசுவுக்கு ஒப்பாக உயர்த்திய அநேக ஊழியக்காரர்கள் கூட இன்றைக்கு உலகத்தில் இல்லை, மறைந்து போனார்கள். ஆனா இவ்வாறாக கள்ள உபதேசங்களினாலும் நிறைந்து காணப்படுகின்ற இந்த உலகம் சொல்லும், இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார். வேதம் நமக்கு அதைத்தான் சொல்லுகிறது. ஆண்டோடைய உபதேசத்திலும் கூட பாருங்க, கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறான்னு சொல்லி அங்க இங்கே என்ன செய்யுங்க, ஓடாதீங்கன்னு சொல்றாங்க. பாருங்க, நாம என்ன செய்யறோம், அந்த கூட்டத்துல கடவுள் இருக்கிறார், இந்த கூட்டத்துல கடவுள் இருக்கிறார், அந்த கூட்டத்துக்கு போனாதான் எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு, இந்த கூட்டத்துக்கு போனாதான் எனக்கு ரட்சிப்பு உண்டு, இங்க போனாதான் எனக்கு அபிஷேகம் கிடைக்கும், இங்க இப்படி நம்ம ஒவ்வொரு கூட்டமாக நாம் என்ன செய்யிட்டு இருக்கோம், அலைந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறார். நாம் நம்முடைய அறை வீட்டுக்குள் பிரவேசித்து நம்முடைய மீறுதல்கள், பாவங்களை, அக்கிரமங்களை நாம் அந்த அறை வீட்டுக்குள்ளே அறிக்கையிடும் பொழுது அவர் நம்மை சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறார். கூட்டத்துக்கு போனாதான் ஆண்டவர் நம்மை சுத்திகரிப்பார் என்று அல்ல, நாம் அவரோடு கூட தனிமையிலே நம்முடைய முழு மனதோடு முழு ஆத்மாவோடு நாம் அவரிடத்துல நாம் அண்டி சேரும்போது, கிட்டி சேரும் பொழுது அவர் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து நம்மை அவர் சுத்திகரிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நடைபெறுகின்ற கள்ள உபதேசங்கள் எல்லாம் நம்மை வஞ்சித்து விடாதபடி நாம் எச்சரிப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கின்றது. பாருங்க, மேலும் வஞ்சிக்கின்ற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆதி ஏதேனிலே மாத்திரமல்ல, இன்றைக்கு கூட அநேக வஞ்சனையான உபதேசங்கள், வஞ்சனையான வார்த்தைகள் நம்மை அப்படியே ஈர்த்து விடுகின்றது. அன்றைக்கு ஏவாளை அந்த வஞ்சனையான வார்த்தைகளினாலே அன்றைக்கு பிசாசானவன் வலையிலே விழப்பண்ணி விட்டான் இல்லையா? அவருடைய வாழ்க்கை அப்படியே தொலைந்து போன வாழ்க்கையாக மாறி போய் விடுகிறது. பாரு, இன்றைக்கும் அநேக வாலிப சகோதர சகோதரிகளை நம்ம நினைத்து பார்ப்போம். எத்தனையோ வாலிபர்கள் என்ன செய்யறாங்க, வஞ்சனையான வார்த்தைகளினாலே மயங்கி அந்த ஒரு வாலிபன் பேசுகிற வார்த்தை, ஒரு வாலிப சகோதரி பேசுகிற வார்த்தைகளுக்கு என்ன செய்தாங்க, இடம் கொடுத்து விடுகிறார்கள், அதிலே மயங்கி விடுகிறார்கள். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது, அவர்களை மதிமயங்க செய்து அடிக்க கொண்டு போகிற மாட்டை போலவும், கண்ணிலே விழ தீவிரிக்கிற குருவியை போலவும், ஒரு கண்ணி இருக்கிறதே தெரியாம அதுல கிடக்கிற சின்ன சின்ன அவங்களோட உணவுக்காக அந்த குருவிகள் ஆசைப்பட்டு என்ன செய்யறாங்க, அந்த தீவிரமாய் போய் இந்த கண்ணில என்ன செய்யறாங்க, விழுந்துடுறாங்க. பாருங்க, அதெல்லாம் தெரியல அவங்களுக்கு. அந்த வாலிபத்திலே, அந்த வாலிப மயக்கத்திலே, அந்த வாலிபனுடைய வார்த்தையிலே, அந்த வாலிப சகோதரனுடைய வார்த்தையினாலே மயங்கி என்ன செய்யறாங்க, போறாங்க. வஞ்சனையான வார்த்தைகளால் அவங்க என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. நம் வேதாகமத்துல கூட அநேக வாலிபர்களை நம்ம இவ்வாறு பார்க்கின்றோம். பாருங்க, வேதாகமத்திலே சிம்சோனை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவன் வாலிப பருவத்தில் அவனுடைய பெற்றோர் அவனை இயேசுக்கா நசரேனாக அவன் வளர்க்கப்பட்டவன், மிக நேர்த்தியாக வளர்க்கப்பட்டவன் தான். ஆனால் அந்த வேசிகளுடைய காரியங்களிலே அவன் விழுந்து போன ஒரு மகனாக, கர்த்தருக்கென்று நசரேனாக வளர்க்கப்பட்டவன் வாலிபத்திலே வஞ்சனையான வார்த்தைகளினாலே அந்த தெலீலாள் தன்னுடைய மடியிலே படுக்க வைத்து அவனோடு கூட இன்பமாய் பேசினதுனாலே அவனுடைய வாழ்க்கை என்ன செய்து, அவனுடைய உயிரே போகும்படியான காரியங்கள் நிகழ்ந்து விடுகிறது இல்லையா? பெலிஸ்தரோடு கூட அவனுடைய ஆத்துமா மடிந்து போகிறது, அவனுடைய கண்கள் எல்லாம் பிடுங்கப்படுகிறது. எவ்வளவு கொடுமையான ஒரு மரணத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே சிம்சோன் தள்ளப்படுகிறான்.
நம்முடைய வாழ்க்கையில எனக்கு அன்பான வாலிப சகோதரி சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் உங்களை எச்சரிக்கின்றார். வஞ்சனையா நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இன்றைக்கு பாருங்க, எல்லாம் ஆன்லைன் மோகம் இல்லையா? எல்லாம் இன்டர்நெட் மூலமா பேசுறாங்க, ஒருத்தரோட பேசுறாங்க, கொஞ்ச நாட்களாக பேசுறாங்க, பெற்றோருக்கே தெரியாம. ஆனா கடைசியில அவங்கள திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடிச்சு அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதான்னு பாருங்க. ஒரு தம்பதியினுடைய வாழ்க்கை கூட நன்றாக இருந்ததாக, அவர்களாக பேசி முடிவெடுக்கின்ற வாழ்க்கை நன்றா இருந்ததாக தெரியவே இல்லை. அதைத்தான் வேதம் சொல்லுது, நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். நம்ம ஆண்டோடைய சமூகத்திலே முழங்கால் படியிட, ஆண்டவரே என்னுடைய எதிர்காலத்தை முழுவதுமாக நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. எனக்கு தேவையான கணவன், எனக்கு தேவையான மனைவி, நாங்கள் எங்களோட குடும்பம் விரும்புகிற ஒரு தம்பதியரா நாங்கள் வாழ எங்களுக்கு உதவிச்சுன்னு சொல்லி ஆண்டோடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது நாம் நிச்சயமாக வஞ்சிக்கப்படாதிருப்போம். எனக்கு அன்பானவர்களே, அன்றைக்கு சிம்சோன் வஞ்சனையான வார்த்தைகளினாலே விழுந்து போனானே. ஆனால் அதே சமயத்திலே, அதே பழைய ஏற்பாட்டிலே ஆதி ஆகமத்துல வாசிக்கிறோம், ஒரு அழகான வாலிபன் யோசேப்பு தான். அந்த யோசேப்பின் கூட இதே வாலிபத்தின் சோதனை அதிகமா வந்தது. இல்லாத காரியங்களை போத்திபாரனுடைய மனைவி சொல்லி அவனை சிறைச்சாலைக்குள் போகும்படியான காரியங்களை எல்லாம் செஞ்சுட்டா. ஆனாலும் கூட அவன் சோர்ந்து போகவில்லை. அந்த வாலிபத்தின் இச்சைகளுக்கு அவன் இடம் கொடுக்கவில்லை. என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் அந்த வஞ்சனைக்கு உட்படாதபடி அதிலிருந்து அவன் தப்பித்து கொண்டான். ஒருவேளை அவனுக்கு ஜெயில் தான் அவனுக்கு பரிசாக கிடைத்திருக்கலாம். ஆனால் கடைசியில் அவனுடைய முடிவை பாருங்க. அவன் வஞ்சிக்கப்படாமல் இருந்ததுனாலே அன்றைக்கு அவன் எகிப்தின் அதிபதியாக மாற்றப்பட்டான். ஆனால் சிம்சோனின் முடிவை பாருங்க, அழிவை தேடிக்கொண்டான். பெலிஸ்தரோடு கூட அவனுடைய ஜீவனும் மடிந்து போகிறது. ஆனால் இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை, அவன் தன்னை காத்து கொண்டதுனாலே, அவன் வஞ்சிக்கப்படாதபடிக்கு அவன் எச்சரிக்கையா இருந்து நடந்து கொண்டதுனாலே அன்றைக்கு எகிப்தின் அதிபதியாக மாற்றப்பட்டான். இன்னைக்கு யாரை போல இருக்க நீங்க ஆசைப்படுறீங்க? சிம்சோனை போல இருக்க ஆசைப்படுறீங்களா? அல்லது யோசேப்பை போல இருக்க ஆசைப்படுறீங்களா? எனக்கு அன்பான வாலிப சகோதரி சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் கேட்கின்றார், நீ வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து எச்சரிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒரு விசை நினைத்து பார்ப்போம். ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கை சிம்சோனை போல காணப்படுகிறதா அல்லது இந்த யோசேப்பை போல காணப்படுகிறதா? அப்படிப்பட்ட வாழ்க்கை என்னில் இருக்குமானால் என்னை ஒரு விசை கூட இசப்பா நீங்க என்னை மாற்றி அமைத்து தாங்க என்று சொல்லி நாம் அவருடைய சமூகத்துல கேட்கும் போது நிச்சயமாக அவர் நம்முடைய வாழ்க்கையை யோசேப்பின் வாழ்க்கையை போல மாற்றித்தர அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் தம்மை தருவாராக. எங்களை நேசிக்கிற அன்புலே சாமி, இந்த அருமையான 2ஆம் நாளின் காலை வேளைக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு வஞ்சகமான வார்த்தைகளினாலே, வஞ்சகமான ஆண்டவரே சூழ்நிலைகளில் நாங்கள் விழுந்து போகாதபடி, வஞ்சக வலைகளிலே எங்களுடைய பிள்ளைகள் விழுந்து போகாதபடி என் கர்த்தரை பிள்ளைகளை ஆண்டவரை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, வாலிபன் தன் வழியை எதனாலே சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. உம்முடைய வசனம் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் இந்த வஞ்சகமான வார்த்தைகளிலே வலைகளிலே விழுந்து போகாமல் அவர்கள் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள முடியும். ஆண்டவரே, யோசேப்பை போல தங்களுடைய பாதைகளை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அவர்கள் கால்கள் இடரும் போது எல்லாம் அப்பா, கண்கள் மயங்கும் போது எல்லாம் ஐயா, இருதயம் சாயும் போது எல்லாம் உம்முடைய கரம் அவர்களை தொடும்படியாய், நீர் அவர்களை தூக்கி அந்த இடத்திலிருந்து எடுத்து நிறுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே. அதிலே ஜெயம் பெற்ற பிள்ளைகளாய், வாலிபத்திலே ஜெயமுள்ளவர்களாய் வாழ்ந்தார்கள் என்று சொன்னார். அவர்கள் பின்னாலான வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமாக யோசேப்பினுடைய வாழ்க்கையை போல ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்குமே. அப்படிப்பட்ட கிருபைகளை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.